தேர்தலுக்கு வெளியிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும், அதே மாதிரி ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்க மானியம், இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஏற்கனவே 2011 தேர்தல் அறிக்கை, 2016 தேர்தல் அறிக்கை அதையே முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே ஸ்கூட்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த திட்டம் என்ன ஆனது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறார்களா? 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்ததை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்களா? அதெல்லாம் ஒரு காப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் தெலுங்கானாவில், கர்நாடகாவில் நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தோமோ அதையெல்லாம் காப்பி அடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். சாத்தியமில்லாதை சொல்லுவார். ஆனால் நிதி ஆளுமை, மக்கள் மீது அதீத நம்பிக்கை, அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்குத்தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆகவே அதிமுக கொடுக்கின்ற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு 85 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றியிருக்கிறார். மீண்டும் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதாக டெல்லி போயிருக்காரு. சென்ற முறை பார்த்தீங்கன்னா காலை போன விஜய் இன்னைக்கு பிஃபோராகவே பிஃபோரே போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அது அவங்களுக்குள்ளேயே ரகசியம், அவர்களுக்கு தான் தெரியும். டெல்லி பயணம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை கூட்டணி பற்றி முடிவு செய்யும். அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பணியை தொடங்கும். நாளை ஸ்கிரீனிங் கமிட்டி சேர்மன் டிஓ சிங் மற்றும் உறுப்பினர்கள் காலை வருகிறார்கள். மாலை 3 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது தேர்தல் விஷயமாக. நாளை மறுநாள் செயற்குழு கூட்டம் வைத்திருக்கிறோம். புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் பொறுப்பேற்று மீண்டும் ஒரு உச்சத்தில் எட்ட வேண்டும். ஏற்கனவே சிறப்பாக பணியாற்றிய எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு மாநில அளவில் புதிய பொறுப்புகள் வழங்குவதற்கு பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல கூட்டணி ஆட்சி தொகுதி பங்கீடு குறித்து சமூக வலைதளங்களில் யாரும் பேசக்கூடாது கூறியிருந்த நிலையில மாணிக் தாகூர் மீண்டும் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அது அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும். அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும். ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அகில இந்திய தலைமை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. இனிமேல் தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை அதை பார்க்கும். ஓகே, ராகுல் காந்தி தமிழ்நாடு மீண்டும் வருகைக்கு தேர்தல் தொடர்ச்சியாக மோடி, அமித்ஷா இல்ல வராங்க. அந்த திட்டமிடல் தான் நாளைக்கு மறுநாள் செஞ்சிட்டு இருக்கு.